ஃபர்ஸ்ட்டு எங்க கட்சியில வந்து எலக்ஷனுக்கு முன்னாடியே சிலர் வந்து தாவேகா கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க. உண்மதான். எதார்த்தம். நெறைய பேர் அதில வந்து கணிசமா வாக்கு வரும் தாவேகாக்கு. அவங்க கூட போலான்னு நெறைய பேர் சொன்னாங்க. ஆனா, எங்க ஏஐசிசி வந்து ஒரு வைடு கன்சல்டேஷன் பண்ணாங்க. எல்லா எம்பி, எல்லா ஸ்டேட் இது இது நேஷனல் ஆஃபீஸ் பேரர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, எல்லா எம்எல்ஏவையும் கூப்பிட்டு கேட்டதில என்ன சொன்னாங்க, 22 வருஷம் இந்த கூட்டணியில இருந்துட்டோம். 2004ல இருந்து இப்போ வரைக்கும். 2014 தவிர எல்லா எலக்ஷனும் டிஎம்கே கூட நின்னுட்டோம். என்னன்னு சொல்லிட்டு வெளிய வருது. 2வது எம்எல்ஏஸ்ட்ட கூப்பிட்டு கேட்கும்போது, டிவிகே கூட போலாங்க. போனா ஓட்டு விழும். ஜெயிக்குமான்னு சொல்ல முடியாது. Yeah. சேஃப்டி ஜெயிக்கிறதுக்குனாக்க நம்ம வந்து டிஎம்கேக்கு தான் போணும். 2வது இன்னைக்கு வந்து ரிசோர்ஸஸ் நெறைய தேவ. அந்த சப்போர்ட்லாம் நமக்கு வேணும்னாக்க, நம்ம வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட தான் இருக்கணும். ஒரு ஸ்டார்ட் அப்போட இருக்க முடியாதுன்னு ஒரு கன்சென்ஸ் வேணும். டெஃபினட்டா 2, 3 வாய்ஸ் இருந்தது. பார்ட்டிக்குள்ள இல்ல ஸ்ட்ராங்கா டிவிகே கிட்ட தான் போணும். ஆனா மெஜாரிட்டி வந்து டிஎம்கே கூட தான் இருக்கணும்னு சொன்னாங்க. இப்ப வந்து போஸ்ட் ஃபேக்ட் நெறைய பேர் வந்து இப்ப வந்து அவுட் ஆஃப் த வுட் வொர்க் வந்து நான் தான் சொன்னேன், நான் தான் சொன்னேன்னு சொல்றாங்க. இன்ஃபாக்ட் என்னுடைய இன்டர்னல் நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாவே, ஐ வாஸ் ஆல்வேஸ் அக்னாலஜிங் தட் டிவிகே வில் கெட் சிக்னிஃபிகன்ட் வோட். பட் யாரும் கேரண்டியா டிவிகே கூட போனா உறுதியா ஜெயிப்போம்னு எலக்ஷனுக்கு முன்னாடி சொல்லவும் இல்ல. அப்புறம் எம்எல்ஏஸ் மத்தியில அந்த மாரி ஒரு கன்சென்சஸும் கிடையாது. 5 வருஷம் எம்எல்ஏஸ் யாரும் கவர்ன்மெண்ட்ட கிரிட்டிசைஸ் பண்ணி பேசல. ஒரு அலையன்ஸ பிரேக் பண்ணா ஒரு ரீசன் வேணும். ம். எல்லாருமே சொல்லுவாங்க 91லேருந்து 96 வரைக்கும் ஜெயலலிதா கூட இருந்தோம். அப்புறம் பிரேக் பண்ணோம்னு. பிரேக் பண்ணோம்னாக்க அது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சென்ட்ரல் லீடர்ஷிப் ஒத்துக்கல. ஸ்டேட் லீடர்ஷிப் ஒத்துக்க புது கட்சியெல்லாம் வந்துச்சு. அந்த மாரி இது வந்து ஒரு ஃபோர்ஸ்டு டிசிஷன்லாம் கிடையாது. ஒரு கன்சென்சஸோட தான் வந்து டிஎம்கே கூட கன்டின்யூ பண்ணோம். 2வது 5 வருஷம் நம்ம ஒண்ணும் கிரிட்டிசைஸே பண்ணல. நம்ம எம்எல்ஏஸ் நீங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கலாம். ஒரு எம்எல்ஏ கூட 5 வருஷத்துல வந்து இது சட்டமன்றத்துல வந்து அரசாங்கத்த எதிர்த்து சொல்லல. எப்பாவது ஒரு தடவ நான் கூட இந்த மேயருக்கு கேள்வி கேட்டதுக்கு, எதுக்கு தனியா கேட்கிறாருன்னு தான் சொன்னாங்களே ஒழிய, யாரும் சப்போர்ட் பண்ணல. அதனால தேர் வாஸ் நெவர் எனி கிரவுண்ட் செட் டூ டிஃபர் ஃப்ரம் தி டிஎம்கே. அதனால ஓவர்வெல்மிங் கன்சென்சஸ் வந்து டி டிஎம்கே கூட போறது தான் ம். ப்ரூடென்ட்ன்னு நெனச்சு அந்த எலக்ஷன சந்திச்சோம். அந்த எலக்ஷன்ல ரிசல்ட் வந்து எங்களுடைய கூட்டணிக்கு வந்து வரல. ஒரு வந்து ஜெயிக்கல. சரி. நாங்க 5 சீட்டு தான் ஜெயிச்சோம்.